Why can't I live my life? அநேகருக்கு ஒரு பெரிய கேள்வி, நான் ஏன் வாழ முடியல, ஏன் என் வாழ்க்கையை என்ன வாழ விட மாட்டீங்க? அநேகருடைய கேள்வி இதுதான். நான் ஜெபிக்கணும், வேதம் வாசிக்கணும், கர்த்தரை தேடணும், சர்ச்சுக்கு போகணும், எப்ப பார்த்தாலும் ஆவிக்குரிய காரியம், ஸ்பிரிச்சுவல் திங்ஸ் என்று சொல்லிக் கொண்டே இருக்கீங்க, ஏன் என்னால என் வாழ்க்கையை நான் வாழவே முடியாதா அப்படின்ற கேள்வி. வாலிப பிள்ளைகளானாலும் சரி, பெரியவங்களானாலும் சரி, இன்னைக்கு உலகத்துல வாழக்கூடிய அநேக மக்களுடைய கேள்வி இதுதான். Why can't I live my life? பிரியமானவர்களே, இந்த வீடியோவை நீங்க பாக்குறீங்கன்னா ஆண்டவர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். நீங்கள் ஒருவேளை ஆண்டவர் அறிந்தவர்களா இருப்பீங்கன்னா உங்களுக்கு தான் இந்த செய்தி. நீங்கள் ஆண்டவரை அறிந்திருந்தும் இந்த உலகத்தில் நீங்க வாழ்றீங்க, அது உண்மை. வேலைக்கு போறீங்க, படிக்கிறீங்க, காலேஜ்க்கு போறீங்க, நீங்க உங்களுடைய அலுவலக காரியங்கள் எல்லாவற்றையும் பார்த்து உலகத்தின் நண்பர்களோடு செலவழிக்கிறீங்க, அங்கத்தான் நீங்க வாழ்றீங்க, உண்மைதான். ஆனாலும் நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள், we are called as saved one. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பூமியில வாழக்கூடிய மனுஷர்களில் இருந்து ஆண்டவர் நம்மளை வேறு பிரித்திருக்கிறார். அப்படின்னா இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் கூட இந்த உலகத்தோடு நம்மால ஒத்து போக முடியவே முடியாது. இந்த உலகத்தின் வழக்கத்தின்படி வாழவே முடியாது. நீங்கள் உலகத்தார் அல்ல என்று ஆண்டவரே தம்முடைய வாக்கியங்களில் எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். You are not belong to this world. இயேசு சொன்ன வார்த்தை நம்புறீங்களா? ஆண்டவர் உங்களை தமக்கென்று பிரித்தெடுத்திருக்கிறார். அவருக்காக வாழ, அவருக்காக ஜீவிக்க. இந்த பூமியில வாழ்றது ஒரு நிரந்தரமற்ற வாழ்க்கை. ஆனால் நித்தியம், இட்டர்னல் என்று அழைக்கப்படுகிறதே, அது இயேசு கிறிஸ்துவால் உண்டாகிற நித்திய ஜீவன். அதாவது நமக்காக ஆண்டவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற பரலோக வாழ்க்கை. மரணம் என்கிறது ஒரு மனுஷனை எப்போது சந்திக்கிறது என்று ஒருவனுக்கும் தெரியாது. மரணம் சம்பவித்த பின்பு அவன் எங்க கண் விழிக்க போகிறானும் தெரியாது. ஆனால் அவன் மரணத்திற்கு பின் எங்க கண் விழிக்க போகிறான் என்பது எதனால நிர்ணயிக்கப்படுகிறது தெரியுமா உங்களுக்கு? அவன் இந்த பூமியில வாழ்ற வாழ்க்கையை பொறுத்துதான். அப்ப நீங்க எப்படி வாழ போறீங்க? கண்ணை மூடின பிறகு கண் எங்க விழிக்க போறீங்கன்ற ஒரு அறிவு நமக்கு இருந்துச்சுன்னா நம்ம இந்த பூமியில ஆண்டவருக்கு பிரியமாக வாழ நம்ம வாழ்க்கையை ஒப்புக்கொடும். எங்க போறோம், எங்க இருக்க போறோம், செத்தா எங்க விருப்பம்னு பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு வாழ்க்கையை வாழ போறீங்கன்னா இந்த பூமியில எப்படி வேணாலும் வாழலாம். நீங்க எப்படி வாழ போறீங்களா? இல்ல இப்படிதான் வாழ்ந்து நான் மரித்தாலும் கிறிஸ்துவோடு பிழைத்திருப்பேன்ற நம்பிக்கையில வாழ போறீங்களா? டிசிஷன் இஸ் பிலாங்ஸ் டு யூ. ஆண்டவர் எல்லாரையும் அழைக்கிறாரு, எல்லாருக்கும் நம்முடைய வார்த்தையை சொல்றாரு. ஆனா அவங்க எப்படி வாழ போறாங்கன்றது அவங்க தீர்மானிக்கணும். உங்களுக்காக நான் வாழ முடியாது, உங்களுக்காக உங்க அம்மா வாழ முடியாது, உங்களுக்காக உங்க அப்பா வாழ முடியாது, உங்களுக்காக உங்க மனைவி வாழ முடியாது, உங்களுக்காக உங்க புருஷன் வாழ முடியாது. அவங்க வாழ்க்கையை வாழ்ந்து எப்படி வாழ்றாங்களோ அவனுக்கு அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறதுன்னு இயேசு சொன்னார். So your reward is coming soon. ஒருவேளை நீங்க மரிக்கலாம், ஒருவேளை இயேசு வரலாம். கண்ணை மூடும் போது எங்க கண்ணை திறக்க போறீங்கன்றத டிசைட் பண்ணி எப்படி வாழ போறீங்கன்றது முடிவெடுத்து வாழுங்க. இயேசுக்காக வாழ்றீங்கன்னா நிச்சயம் கண்ணை மூடும் பொழுது கண்ணை திறக்க கிறிஸ்து இயேசுவோடு திறப்பீங்க. இல்ல எப்படி வேணாலும் நான் என் வாழ்க்கையை வாழணும்னு யோசித்தீங்கன்னா எங்க திறக்க போறீங்க?